ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திருக்குறள் இருக்குங்க, அதை ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ நான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஸோ நோய் நாடி நோயை நம்ம வராமல் இருக்கணும்னா நம்ம பிறக்கும் போதுலேருந்தே நமக்கான இம்யூன் பவர் வரணும். எதுலேருந்து வருது? தாய்ப்பால்லேருந்து வருது. ஸோ ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து தாய்ப்பால் பற்றின வீடியோ தான். பட் தாய்ப்பால் இப்போ இருக்க காலகட்டத்தில் தாய்ப்பால் எல்லாருமே எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த எக்ஸ்பிரசிவ் பிரெஸ்ட் மில்க் வந்து நாம எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து பிரெஸ்ட் அவேர்னஸ் மந்த்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இப்போ நான் இதை பத்தி பேசினா இன்னும் வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க. ஸோ நாம இந்த என்ன மாதிரி கண்டெய்னர்ல பிரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கலாம்னா எவர் சில்வர் பாத்திரம், சின்ன சின்ன டப்பாஸ், பிளஸ் இந்த எக்ஸ்பிரசிவ் பிரெஸ்ட் மில்க்ல வர பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பாட்டில்ஸா அப்பப்போ ஃபீட் எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு பாட்டிலும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஃப்ரிட்ஜோட டோர் பகுதியில் வைக்காதீங்க, உள்ள கண்டெய்னருக்குள்ள வைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும் போது அந்த டெம்பரேச்சர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 to 4 hours கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிடுங்க. ஆனால் அது ஒரு டைம் கொடுக்கும் போதும் ஷேக் பண்ணி பார்த்து முடிஞ்சா அதை டேஸ்ட் பண்ணிட்டு அது புளிப்புத்தன்மை இல்லையா இருக்கா, நார்மலா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து அதே டெம்பரேச்சரில் பேபி கொடுக்கக்கூடாது. அது ரூம் டெம்பரேச்சருக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும். எதர் உங்கள் 1 hour முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, இல்லை உள்ளங்கையில் கொஞ்சம் சூடுபடுத்துங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணி ஒரு பேசன்ல வச்சுட்டு அதுக்குள்ள அந்த பாட்டிலையோ நீங்க எதுல சேகரிச்சு வச்சிருக்கீங்க அதை வந்து அந்த தண்ணிக்குள்ள வைக்கணும். ஏதர் நீங்க எப்பயுமே கேஸ் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்றதோ லோவன்ல வச்சு சூடு பண்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மதர் வந்து எப்படி பிரெஸ்ட் ஃபீட் எடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப நல்லா ஹேண்ட் வாஷ், கிளீனா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உங்க 2 பிரெஸ்ட்டுக்கும் ஒரு ஹாட் கம்ப்ரஸ் நல்ல டவல்ல வந்துட்டு நல்லா சூடா இருந்து பிழிஞ்சிட்டு அது உங்க மார் மேல போடுங்க. அதனால ஃபீட் நிறைய செக்ரீட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது உங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. உங்க குழந்தைய பத்தின சிந்தனைகளை மனசுல வைங்க. ஸோ அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒரு பக்கம் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சைட்ல இருக்க ஃபீடு நல்லாவே வரும். ஸோ அப்ப அந்த மில்கை கூட நீங்க எடுத்து சேகரிச்சு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறைகள்ல தான் நீங்க வந்து எக்ஸ்பிரசிவ் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும். அது எப்படி பராமரிக்கணும், அது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், அது எப்படி குழந்தைக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா உங்க குழந்தைங்க இம்யூனிட்டியோட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் மில்கை 100% 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்க பழகுங்க. இதுதான் இன்னையோட மெசேஜ். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க லேடிஸ். தேங்க்யூ.